ஜனவரி 23. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனின் வாக்குத்தத்தங்கள். இன்றைய வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். முக்கிய வசனம்: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18. என் தந்தைக்கு நினைவாற்றல் குறைவதை பார்ப்பது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. ஞாபக மறதி நோய் கடூரமானது. இது ஜனங்களின் நினைவாற்றலை அழித்து அவர்களுடைய வாழ்க்கையை குறித்த ஞாபகங்களை முற்றிலும் அழிக்க வல்லது. ஒரு இரவு ஒரு கனவு கண்டேன். அதன் மூலம் தேவன் என்னை திடப்படுத்தினார் என்று நான் நம்புகிறேன். அந்த கனவில் தேவனின் கரத்தில் ஒரு சிறிய பொக்கிஷ பெட்டி இருந்தது. அவர் என்னிடம், உன் தந்தையின் நினைவுகள் எல்லாம் பத்திரமாக இதில் வைக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு இது என்னிடமே இருக்கட்டும். பின் ஒரு நாள் பரலோகத்தில் அவரிடமே இதை கொடுத்து விடுகிறேன் என்றார். பின் வந்த ஆண்டுகளில் என் தந்தைக்கு நான் யாரென்றே மறந்து போன போதும் இந்த கனவு என்னை தேற்றியது. அவருடைய இந்த வியாதி தற்காலிகமானது என்பதையும் நினைவு கொள்வேன். அவர் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதினால் அவர் ஒரு நாளில் முழுமையாக புதுப்பிக்கப்படுவார். உபத்திரவத்தை பவுல் லேசானதென்றும் தற்காலிகமானதென்றும் விவரித்ததையும் நான் நினைவில் கொள்ள இது உதவியது. அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரவங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவரும் அநேக உபத்திரவங்களுக்கு உட்பட்டிருந்தார். நித்தியத்தின் வெளிச்சத்திலும் கிறிஸ்துவிலுள்ள நமது எதிர்கால மகிமையிலும் நமது பாடுகள் எல்லாம் தற்காலிகமாகவும் லேசானதாகவும் தோன்றும் என்பதையே அவர் வலியுறுத்தினார். இயேசுவுக்குள் நாம் இப்போது பெற்றிருக்கும் அனைத்து மகிமையான ஆசீர்வாதங்களும் ஒரு நாளில் நாம் அனுபவிக்கப் போகும் ஆசீர்வாதங்களும் நித்திய காலத்திற்கும் பாடுகளை காட்டிலும் பெரிதானவையாக இருக்கும். நாம் மனம் தளர வேண்டியதில்லை. காரணம், தேவனும் அவரின் வாக்குத்தத்தங்களும் நமக்கு உண்டு. நாம் பாடுபட்டாலும் நம்மை நாளுக்கு நாள் புதிதாக்கும் அவரது வல்லமையை நம்பி விசுவாசத்தில் நாம் வாழ முடியும். அவருடைய நித்திய வாக்குகளை நோக்கியிருப்போமாக. நீங்கள் எத்தகைய உபத்திரவங்களை அனுபவிக்கிறீர்கள்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் தேவனின் பிள்ளையாக நீங்கள் பெற்றிருக்கும் அனைத்தும் நீங்கள் மனம் தளர்ந்து போகாமல் இருக்க எவ்வாறு உங்களுக்கு உதவும்? ஜெபம். பிதாவே, என் முடிவை என் உபத்திரவங்கள் அல்ல, நீரே தீர்மானிக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி.